மனிதனாக பிறந்தவர்களின் உயர்ந்த நோக்கமே உடல், மனம், மூளை ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நோக்கி செல்வதே. ஆகவேதான் உடலை வைத்தே உலக வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்ற உண்மையை நம்முடைய முன்னோர்கள் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். நமது உடல் நமக்கு கிடைத்த பெரும் மூலதனம் என்று மகிழ்ந்த நம்முடைய முன்னோர்களின் ஒப்பற்ற பேரறிவை சற்றே எண்ணி பாருங்கள். மூலதனம் என்றால் முதல் என்று பொருள். அந்த பொருளைத்தான் உடல் என்கிறார்கள். ரஷ்ய தேசத்தில் ஒரு நாள் காலை நேரம் சிந்தனையாளர் டால்டாய்ஸ் நடந்து போய் கொண்டிருக்கிறார். எதிரே ஒரு இளைஞன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். உடனே அவர் அங்கே சென்று அவனை தடுத்து நிறுத்தினார். எதற்காக இப்படி செய்கிறாய் என்று கேட்டார் டால்டாய்ஸ். ஐயா, நான் ஏதாவது தொழில் செய்து பிழைக்கத்தான் ஆசைப்படுகிறேன். ஆனால் அதற்கு மூலதனமாக என்னிடம் எதுவுமே இல்லையே. வறுமை வாட்டுகிறது. தற்கொலை செய்து கொள்வது தவிர எனக்கு வேறு வழியே தெரியவில்லை என்றான் அந்த இளைஞன். உடனே டால்டாய்ஸ், நான் உனக்கு 100 ரூபிள் தருகிறேன். அதற்கு பதிலாக உனது ஒரு விரலை மட்டும் தருவாயா என்று கேட்டார் டால்டாய்ஸ். ஒரு விரலா? அது முடியாது என்றான். சரி, 100 ரூபிள் தருகிறேன். ஒரு கண்ணை தருவாயா? ஒரு கண்ணையா? அதுவும் முடியாது என்றான். அப்படி என்றால் 1000 ரூபிள் தருகிறேன். 2 கால்களில் ஒன்றை மட்டுமாவது கொடு. இளைஞன் கோபத்தோடு சட்டென்று சொன்னான், எதுவும் என்னால் கொடுக்க முடியாது. உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று சொல்லிக்கொண்டே நகர்ந்தான். அப்போது டால்டாய் சிரித்து கொண்டே, தம்பி, இங்கே வா. உன்னிடம் விலை மதிக்க முடியாத உடல் உறுப்புகள் இருக்கின்றன என்பதை இப்போது நீ புரிந்து கொண்டாயா? இதுதான் மூலதனம். இதை நன்றாக பராமரித்து பயன்படுத்து. நீ விரைவில் செல்வந்தனாக மாறுவாய் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுதுதான் அந்த இளைஞன் தன்னுடைய உடம்பின் மதிப்பை உணர்ந்தான். கடவுள் நமக்கு கொடுத்துள்ள மூலதனத்தை காத்து வாழ்பவன்தான் மனமகிழ்ச்சியுடன் உன்னதமான வாழ்க்கையை வாழ்கிறான். முதலையே அழிக்க நினைப்பவன் முற்றிலுமாக அழிந்தல்லவா போகிறான். தங்கள் உடலில் சில அங்கங்களை இழந்தவர்களே மற்ற அங்கங்களை வைத்து சிறப்பாய் வேலை செய்கிறார்கள். நீங்களும் தற்கொலை எண்ணத்தை விட்டுவிட்டு உங்களால் என்னதை செய்ய இந்த முயற்சி செய்யுங்கள். முயற்சி எடுப்பவர்கள் அருகில் இருந்து இறைவனே அவர்களை வழிநடத்துகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற கர்த்தரின் வார்த்தையை நம்பி அவருடைய வழி நடத்துதலுக்காக நாம் காத்திருப்போமா?